ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 62வது பாடல் பார்க்க போறோம். விரிமலர் தென்றலாம் வீசு பாசமும் எரிநிறச் செக்கரும் இருளும் காட்டலால் அரியவட்கு அனல் தரும் அந்திமாலையும் கருநிறச் செம்மையிற் காலன் தோன்றினான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விரிமலர் தென்றலாம், மலர்ந்த பூக்களின் படிந்து வரும் தென்றலாகிய வீசு பாசமும் வீசி பிணிக்கும் பாசாயுதமும் எரிநிறச் செக்கரும் தீயை போன்ற நிறமுடைய செவ்வானமாகிய செம்பட்டை மயிரும் இருளும் இருளாகிய கரிய நிறத்தையும் காட்டலால் தன்னிடத்தே தோன்ற காண்பித்தலாலே அரியவட்கு அருமையானவளாகிய சீதைக்கு அனல் தரும் காமத்தீயை வளர்க்கின்ற அந்திமாலையாம் அந்திகாலம் என்கின்ற கருநிறம் கரிய நிறமும் செம்மயிர் சிவந்த மயிர்களையும் உடைய காலன் தோன்றினான், யமன் வந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பல பாடல்கள் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். அதாவது சீதை காம வேதனையினால மிகவும் வருந்துகிறாள் அப்படின்னு. அந்த வருத்தத்தை மேலும் வளர்க்கும் விதமாக அந்தி பொழுது வருகிறது அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அதாவது சாயங்கால வேளையில் என்னென்னலாம் நடக்கும், தென்றல் வீசும், செக்கச்செவேர்னு இருக்கும் வானம், கொஞ்சம் கொஞ்சமா இருளடைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே அந்திமாலைக்கான லட்சணம் தானே. இது எல்லாமே அவளுக்கு அவளுடைய வேதனையை இன்னும் மிகுவிக்குது அப்படின்னு சொல்றாரு கம்பர். பொதுவாகவே இது ஒரு தலைவன் தலைவியாக இருக்கட்டும், சாயங்கால நேரம் அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா சாயங்கால நேரம் அவர்களுக்கு துன்பம் இன்னும் அதிகமாகும், அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிறது பொதுவாகவே வர்ணிப்பது கவி மரபு. அந்த விதத்துல இங்க சீதைக்கு இந்த மாதிரியான சாயங்கால நேரம் யமன் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யமன் நம்ம பொதுவா எப்படி சித்தரிப்போம், ரொம்ப கருகருன்னு கருமை நிறம் கொண்டவனாகவும் இது செம்பட்ட மயிறு கொண்டவனாகவும் பார்ப்பதற்கே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விதத்துல இருக்கும்ல. அந்த மாதிரி இங்க கம்பர் என்ன சொல்றாரு, பொதுவாக நமக்கு 4 திசைகள்ல இருந்து காற்று வருவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது திசைகளை வைத்துத்தான் எந்த அந்த அந்த காற்றுக்கான பேர். அந்த மாதிரி தெற்கிலிருந்து வருவது தென்றல். தென்றல் காற்று ரொம்ப இனிமையா இருக்கும், எதமா இருக்கும் நம்ம உடம்புக்கு. ஆனா அப்படிப்பட்ட தென்றலுமே சீதைக்கு எப்படி இருக்கு, வீசு பாசமும் அப்படின்றாரு. அதாவது பாசமா, நம்ம பல பாடல் எந்த பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பல பாடல்கள் முன்னாடி நம்ம பாசம்ங்கிற சொல்லுக்கே பொருள் பார்க்கும் பொழுது அன்பு பாசம் அந்த ஒரு அர்த்தம் இருக்கு, அன்போட பரிவோட இருக்கிறது. அப்புறம் பாச கயிறு, கயிறுன்னே அர்த்தம் இருக்கு. பாசம்னு சொன்னாலே கயிறு தான், பாச கயிறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாச கயிறுன்னு சொன்னா அது பாசாயுதம், யமன் கையில இருக்கக்கூடிய பாச கயிறுன்னு சொல்றோம்ல, அந்த ஆயுதத்தை குறிக்கும். அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது. அது எப்படி ஒரு பாசக்கயிறை வச்சு யமன் உயிர்கள் எல்லாம் இழுப்பானோ அந்த மாதிரி தென்றல் படுவது அவளுக்கு அப்பேற்பட்ட துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். 2வது எரிநிற செக்கரும் அப்படின்னு. செக்கர் அப்படின்னாலே அது ஒரு விதமான சிவப்பை குறிக்கும். இப்ப இங்கிலீஷ்ல ரெட்டு கிரிம்சன் ரெட்டுன்னு 2 விதமான பல விதமான ரெட் இருக்கு. கிரிம்சன் ரெட்டுங்கிறது இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெட், ரொம்ப அதிகப்படியாக சிவப்பா இருக்கும். இப்ப கலர் பேலட்ல பாத்தீங்கன்னா மெஜந்தா, இது கிரிம்சன், அதுக்கப்புறமா தான் ரெட் வரும். இது ரெண்டுத்துக்கும் மெஜந்தாக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஃபார்ம். அதனாலதான் நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம், ரொம்ப செக்கச்செவேர்னு இருந்தான்னு. சிவந்து இருந்தான்னு சொல்றது வேற, செக்கச்செவேர்னு இருந்தான் அப்படின்னு அந்த செக்கர் செவேர்னு அப்படின்னு வருது இல்ல, அதுல வர்ற செக்கருங்கிறது கிரிம்சன் ரெட்டை தான் குறிக்கும். அதனால அதுக்கு செவ்வானம்ங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அது இப்ப ஒரு ஆகுபேராக, அதாவது பண்பாகு பேராக அது செவ்வானத்தையும் குறிக்கும். நம்ம ஒரு பொருள் அதனுடைய பொருளை அந்த ஒரு சொல் அந்த பொருளை தராம வேற ஒன்றாக ஆகி வருவது தானே ஆகுபெயர். நம்ம பல உதாரணங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல பண்பாகு பெயர் அப்படிங்கிறதுல என்ன பண்பு, சிவந்து காணக்கூடிய பண்பு, செம்மைங்கிற பண்பு, அதை குறிக்கிறதுனால செக்கருங்கிறது செவ்வானத்தையும் குறிக்கும். எதுக்காக சொல்ல வரேன், அந்த மாதிரி அந்தி மாலை செக்கச்சவேர்னு இருக்கிறது.
இவளுக்கு வந்து சீதைக்கு வந்து யமனுடைய செம்பட்டை மயிர் தான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்தது இருள். இருள் கொஞ்சம் கொஞ்சமா இருண்டுகிட்டு வரும்ல, அதனால அதுவும் வந்து யமனுடைய உருவத்தை தான் அவளுக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த மாதிரி அரியவட்கு காட்டலா, அதாவது இருளும் காட்டலால் அரியவட்கு அனல் தரும் அந்தி மாலை அப்படின்னு சொல்றாரு. அரியவள் அப்படின்னா அரிது. நம்ம அதுவும் ஏற்கனவே பல பாடல்கள் முன்னாடி பார்த்துருக்கோம். நான் திருக்குறள் சீரீஸ்ல கூட சொல்லியிருக்கேன். அதாவது தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னா, அந்த இடத்துல அரிதுன்னா ரொம்ப ரேர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அப்படி அர்த்தம் பண்ணா என்ன ஆகும்? மணக்கவலை சில நேரங்கள்ல தீர்ந்து போகும், சில நேரங்கள்ல தீராது, தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அர்த்தமாயிடும். அதனால அங்க வந்து இல்லைங்கிற பொருள் தான் எடுத்துக்கணும். ரேருங்கிற பொருள், ரொம்ப அரிதிலும் அரிது வைரம் வைரக்கல் அப்படின்னா அந்த இடத்துல ரேர்ன்ற ஒரு பொருள் வருது. அதை தவிர்த்து சம்ஸ்கிருதத்துல ஹரிதக அப்படின்னா அது பச்சையை குறிக்கும். அரிது அப்படின்னா பச்சை நிறத்தையும் குறிக்கும். இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. இதுல அரியவள் அப்படின்னா சீதை, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, நங்கைங்கிற பேர் தான் சீதைக்கு பொருந்தும். எல்லா பண்புகளும் பெண்ணுக்கான எல்லா பண்புகளும் முழுவதுமாக பெற்றவள் சீதை அப்படின்னு. அதனால இந்த இடத்துல அரிதுன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது கஷ்டம் இல்ல, அந்த மாதிரி எல்லா குணங்களும் உடையவள் அப்படின்னு. அதனால இங்க நேரா சீதைன்னு சொல்லாம அரியவட்கு அப்படின்னு சொல்றாரு கம்பர். அடுத்தது நான் எப்பவும் சொல்றதுதான், செக்கர்னு சொன்னாலே செவ்வானம், இதுல அடைய அவர் வேற சேர்த்து கூட அடைய சொல்றாரு, எரிநிற செக்கர் அப்படின்னு. அதாவது ரொம்ப தீயை போன்ற, எரின நெருப்பு, தீயை போன்ற நிறமுடைய செவ்வானமாகிய செம்பட்டை மயிர் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக செக்கருங்கிற சொல்லுக்கே அடைச்சொல் கொடுக்கிறாரு. இந்த பாடலின் சிறப்பம்சம் என்னன்னா 3 விஷயங்கள் சொல்றாரு. தென்றல், அது வந்து பாசக்கயிறு மாதிரி இருக்கு. செக்கச்செவேர்னு இருக்கக்கூடிய வானம், அது செம்மயிர் மாதிரி இருக்கு. இருள், அது காலனுடைய தேகம் மாதிரி எப்படி கருகரன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு 3 உவமைகள் கொடுக்குறாரு. செக்கர்னு சொல்றதுக்கே அடை, எரிநிற செக்கர், எப்படிப்பட்ட செவ்வானம் அப்படின்னா தீயை போன்ற செவ்வானம் அப்படின்னு அதுக்கும் ஒரு உவமை சொல்றாரு. அடுத்தது சீதையை நேரா குறிப்பிடாமல் அரியவட்கு அப்படின்னு சொல்றாரு, அருமையானவள். அதாவது அருமைங்கிற பொருளும் இருக்குல்ல அரிதுக்கு, அந்த பொருள்ல சீதையை குறிப்பிடுறாரு. இறுதியாக கருநிற செம்மயிர் அப்படிங்கிறது, அது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஆக்சிமரான், தமிழ்ல சொல்முரண் அடுத்தடுத்து வருவது கருநிற செம்மயிர் அப்படின்னு. இந்த மாதிரியாக பல விஷயங்கள் சேர்ந்த ஒரு பாடல். இப்ப நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. விரிமலர் தென்றலாம் வீசு பாசமும் எரிநிற செக்கரும் இருளும் காட்டலால் அரியவட்கு அனல் தரும் அந்திமாலையும் கருநிற செம்மயிர் காலன் தோன்றினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.